நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்ல ரொம்ப வரவேற்பா கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சார் டெபாசிட் வீடியோ போடுங்க, சார் இல்லை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வீடியோ போடுங்க, இல்லை பிரேக் அவுட் வீடியோ போடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான உங்ககிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் நம்மளோட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இது கூடவே நாங்கள் நம்மளோட டீம் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க ட்ரேடில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் தரப்பில் நாங்கள் எடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பாக ஒரு விஷயம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருக்கோம். அதுக்காக நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு பணமும் தரப்போகிறதில்லை. அதாவது நிறைய சேனல்களில் நீங்கள் கோர்ஸை ரூபா கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்களுக்காக பே பண்ணி தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட சேனலில் அப்படி கிடையாது. நாங்கள் யார்கிட்டையுமே 10 ரூபா கூட வாங்க போகிறதில்லை. யார் யாரெல்லாம் நம்மளோட சேனல் கூட ட்ராவல் பண்ணணும், அதாவது எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ரெஃபரல் கீழே ஜாயின் பண்ணுங்கள். ரெஃபரலில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படிலாம் நம்ம அதில் எக்ஸிக்யூட் பண்ணுனா நீங்கள் கரெக்டாக நம்மளோட டெலகிராமில் இருக்கக்கூடிய விஐபி சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களை எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோக்கு கீழேயும் ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிற மாதிரி எக்ஸம் ட்ரேடோட ரெஃபரல் லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அப்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் நமக்கான ரெஃபரல் லிங்க் அந்த வீடியோலே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கான ரெஃபரல் லிங்கை வச்சுருக்கோம். அந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் தொட்டிங்கன்னா இதில் XM 360 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ரெஃபரல் லிங்கை தொட்டிங்கன்னா வேறு ஒரு பேஜுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு டைம் கூட பேக்கோ இல்லைனா எந்த விஷயங்களும் பண்ணாமல் ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ட்ரேடிங்னு கொடுத்தா தான் உங்களுக்கு எங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த 100%, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் $100 அதில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு $100 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் நம்மளோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போது யார் யாரெல்லாம் ரெஃபரல் கீழே நீங்கள் 10,000 ரூபா போட்டால் உங்களுக்கு 20,000 ரூபாயா அது அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் ஆகும். இது கூடவே நம்ம MT5ல ஆட் பண்ணினாலும் நீங்கள் $100 போட்டால் உங்களுக்கு $200 அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்காமல் அதை வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ட்ரேடு மூலியமாக நீங்கள் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் ஃபஸ்ட்டு என்னோட இமெயில் ஐடியை கொடுக்க போகிறேன். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டுகள், அதாவது நீங்கள் ரெஃபரலில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு டெபாசிட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டுகளை சென்ட் பண்ணும்போது உங்களோட நேமும் எங்கிட்ட இருக்கக்கூடிய நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களை நம்மளோட விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். இது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். நமக்கு இந்த XM ட்ரேடோட பார்ட்னர் ப்ரோக்ராம் எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1000 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே இப்போ ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 996 பேருக்கு கேட் ஓப்பனாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க எந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். அந்த மெயில் ஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். fxmangoldprivatelimited@gmail.com fxmangold@pvt@gmail.com. அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு மேக்ஸிமம் எல்லா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். இருந்தாலும் ஒரு 10 வேர்டாவது அதில் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக எடுக்கும். கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கு பிறகு அது மேலே செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதில் வெரிஃபை இமெயில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிரும். அதாவது நமக்கு கீழே நீங்கள் ரெஃபரலில் ஜாயின் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிரும். அதுக்கு பிறகு பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் முக்கால்வாசி பேர் பண்ணவே மாட்டேங்கிங்க. என்ன காரணத்தினால பண்ண மாட்டேங்கிங்க? ஒருவேளை ட்ரேடில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாதி பேருக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 400க்கு அதிகமான ஆட்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க.
ஆனால் இதுக்கு பிறகு உங்களோட நேமை கொடுத்து வெரிஃபை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருமே பண்ணுறதில்ல. இப்போது நாம் அந்த எக்ஸம் ட்ரேடோட வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஜஸ்ட்டு சும்மா எக்ஸம் அப்படின்னு அடித்தாலே வந்துடும். நீங்கள் XM.com அப்படி இப்படிலாம் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் எக்ஸம் அப்படின்னு அடித்தாலே வந்துடும். இதுக்குள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் வந்து ட்ரேட் வித் அல்ட்ரா லோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஹேவ் அ அக்கௌண்ட், அதாவது நமக்கான அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, அக்கௌண்ட்டை இமெயில் மூலமாக வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்ததுக்கு பிறகு ஆல்ரெடி உங்கள்கிட்ட எக்ஸம் ட்ரேடோட அந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் அது காட்டிடும் இதுக்கு முன்னால். அதனால் நம்ம இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டேரெக்டாக அந்த எக்ஸம்னு அடித்ததுக்கு பிறகு அந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய அந்த இமெயில் ஐடி FX Mangold PVT Limited அதை அடிச்சுட்டு பாஸ்வேர்டை மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு அடித்ததுக்கு பிறகு நமக்கு வந்து டிவைஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இந்த டிவைஸ் அத்தன்டிகேஷன் வந்து வேறு யாரும் நம்மளோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு டைம் கேட்கும். இந்த டிவைஸ் ஆக்டிவேஷன் கோடை வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா 726352 இந்த டிவைஸ் ஆக்டிவேஷன் கோடை நாம் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப்புக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகி ஒரு ரியல் அக்கௌண்ட்டும் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகள், இந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு உங்களோட நேம் வந்து ரெஃபரலுக்கு கீழே காட்டினதுக்கு பிறகு ஜஸ்ட் ஒரு சின்ன வெரிஃபிகேஷனில் உங்களோட நேமை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரீமியமான அந்த விஐபி டெலகிராம் சேனலில் நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த விஐபி டெலகிராம் சேனலோட பெனிஃபிட் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த விஐபி டெலகிராம் சேனலில் நாங்கள் தினசரி எடுக்க போகிற ட்ரேடுகள், அதாவது எந்த ட்ரேடுகள் எந்த மாதிரி எடுத்து எவ்வளவு ப்ராஃபிட் நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் ஷேர் பண்ணுவோம். அந்த ஒரு சிக்னலையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து நாளைக்கு நடக்க போகிற மார்க்கெட்டில் என்னென்ன மாறுதல்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். மூணாவதாக மார்க்கெட்டில் என்ன நியூஸ் இருக்குது, அந்த நியூஸ் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் அதில் ஆட் பண்ணுவோம். எந்தெந்த டைம்லாம் மார்க்கெட்டில் ஹை வாலட்டைலாக இருக்கும், எந்தெந்த டைம்லலாம் மார்க்கெட் வந்து வாலட்டைல் இருக்காது, அந்த டைமில் நாம் ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட விஐபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் பெய்டு இல்லை, உங்களுக்காகவே ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுவும் 100% ரெஃபரல் போனஸோடு கொடுக்குறோம். அதுவும் லிமிட்டட் டைமில் தான் இருக்குது. வேகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் கொடுத்ததுக்கு பிறகு டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் என்ன சொல்லியிருக்கு, எல்லா கரன்சிலையுமே நமக்கு வந்து ஒரு லாக் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதாவது யூபிஐயாக இருக்கட்டும், ஆன்லைன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், எல்லாத்துலேயுமே ஒரு லாக் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதில் வந்து நமக்கு என்ன வருது, டிசேபிள் மெத்தட். These payment methods cannot be used since they are only for verified client. அதாவது நீங்கள் வெரிஃபைடு கிளைண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்வீஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார் மூலமாவது கூட நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வைக்கீங்க. அதுக்கு பிறகு கூட உங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மொபைல் நம்பர். அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மறுபடியும் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகாது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. 100% ரெஃபரலை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அம்மா பேர்லேயோ, தம்பி பேர்லேயோ, அப்பா பேர்லேயோ, யார் பேர்லனாலும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் மூலமாகவே. அதுக்கு பிறகு உங்களோட மொபைல் நம்பர் அடித்து உங்களுக்கான வெரிஃபிகேஷன் கூட அதில் டைப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமை அப்படியே டைப் பண்ணுங்கள். என்னோட நேம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட நேம் வந்து தனேஷ் ராஜா. ஓகேவா, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும் நான் வந்து பிளர் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொடுத்ததுக்கு பிறகு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சும்மா டைப் பண்ணுறேன்.
நான் நீங்கள் இப்படி டைப் பண்ணாதீங்க, உங்களுக்கான அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தால வரக்கூடியது லெட்ஸ் ஆட் யுவர் இன்வெஸ்டார் டீட்டெயில்ஸ், எஸ்ன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு தான் நமக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதில் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நேம் சம்மந்தப்பட்ட ஆதார் கார்டை லெட்ஸ் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, நேஷனல் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது நேஷனல் ஐடி கொடுத்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வெரிஃபிகேஷனுக்கான கேமரா வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த கேமரா ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதில் வந்து உங்களுக்கான வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து கிளியராக அதில் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு செல்ஃப் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லும். அதையும் நீங்கள் உங்களோட கரெக்டான அந்த ரவுண்டில் உங்களோட ஃபேஸை வச்சிங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். வித்தின் ஒரு 6 to 7 ஹவர்ஸுக்கு உள்ளாடி உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். இது முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போனஸ் டிப் இதுதான். இப்போ ரீசெண்டாக நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க வந்து டைரெக்டாக நேரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போனாங்க. ஜஸ்ட் அவங்கள வந்து விஐபியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இப்போ அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதாவது அவங்க அதில் ஒரு 8000 ரூபாய் மினிமமாக யூபிஐயில் 8000 ரூபாய் தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். அந்த 8000 ரூபாய் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு போனஸை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டு. இது வந்து அவங்களோட ஃபோனை அவங்கள வெயிட்டிங்கில் வச்சுட்டு அவங்களோட ஃபோனையும் நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். இப்போ இதில் மேலே ரியல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா $173 வந்து காட்டுது. ஆனால் அவங்க வந்து $173 டெபாசிட் பண்ணலை, $86 தான் டெபாசிட் பண்ணாங்க. அந்த ரியல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 86.56 USDT ஃப்ரீ மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி போட்டு 173.12 கிரெடிட் வந்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு 100% ரெஃபரல் போனஸாக கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் நம்மக்கிட்ட இது வந்து ஒரு ரியலான ஒரு ப்ரூஃப், அதாவது பேமெண்ட் ஏற்றுனதுக்கான ஒரு ரியலான ப்ரூஃப். ஒருவேளை நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் நம்பலை அப்படின்னா டைரெக்டாக மேனேஜில் போயிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு 1 month அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் எந்த டைமில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. யூபிஐ பேமெண்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க, 8000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட் தான் அதே 100% போனஸ். இதை இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மறுபடியும் எம்டி ஃபைலில் போய் லாகின் பண்ணி பார்த்தா கூட இதே $173 தான் உங்களுக்கும் காட்டும். யார் யாருக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஐபி சேனலில் ஜாயின் பண்ணி எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டையுமே லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு $100 இல்லைன்னா ஒரு 8000 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் டெபாசிட்டாக பண்ணி ஒரே ஒரு ட்ரேடு, அதாவது 0.01 வச்சு ஒரு ட்ரேடு எடுத்தால் மட்டும் போதும். அடுத்த ட்ரேடுக்கு நீங்கள் எங்களோட கைடன்ஸில் வந்துடுவீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா நம்ம அடுத்த ட்ரேட் நல்லதாக எடுக்கலாம், எல்லா விதமான விஷயங்களும் நாங்கள் இந்த டெலகிராம் சேனலில் டே பை டே ஒரு நாளைக்கு 3 to 4 சிக்னல்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். இது கூடவே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஆரம்பிச்சிருக்கோம். வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் 1000 பேருக்கு மட்டும்தான். இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் அடுத்ததாக நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட சேனல், உங்களுக்காகவே வீடியோ பண்ண போகிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.